ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் மேஷராசிக்கு 16ஆம் தேதிக்கு பிறகாக எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம். அதே நேரம் பண பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் பண வரத்து சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். உடல் சோர்வும் அதிகரிக்கலாம். வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தங்கள் உண்டாகலாம். பயணங்கள் செல்லவும் நேரிடும். கூட்டு தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பளுவும் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில்
குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம். அதே நேரம் பண பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் பண வரத்து சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். உடல் சோர்வும் அதிகரிக்கலாம். வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தங்கள் உண்டாகலாம். பயணங்கள் செல்லவும் நேரிடும். கூட்டு தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்கிறவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பளுவும் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப் பெறலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமும் இருக்கிறது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும். அப்படின்னாலும் சிறிது கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அடைவீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருந்து புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சாதகமான சூழ்நிலையே இருக்கிறது. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். அதே நேரம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் அனுகூலமான ஒரு காலகட்டங்க. பணவரவுல குறை ஏதும் இல்லை அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். அதே நேரம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கலாம். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். புதிய பொருள்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அளவோடு பேச பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களும் ஏற்பட செய்யும்.
செய்யும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீங்க. அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு வேலையில இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயங்களும் வருங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் மதிப்பு உயரும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தம்பதிகளுக்குள் இருந்த ஈகோ பிரச்சனை தீர்ந்து நெருக்கம் அதிகமும் ஆகலாம். பழைய ஃபேன், ஃப்ரிட்ஜை மாற்றுவீங்க. வியாபாரம் சூடுபிடித்து லாபம் தரும். அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் விலகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பிள்ளைகள் படிப்பு, தாயாரின் மருத்துவம் என செலவுகளும் இருக்கும். வியாபாரத்தில் நிம்மதி தரும். அலுவலகத்தில் மதிப்பு உயரும். மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை நீங்க பெறுவீங்க. செலவுகளை தவிர்க்க பாருங்க. வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீங்க. குழந்தைகளிடம் முன் கோபத்தை காட்ட வேண்டாம். அலுவலகத்தில் தேடிய முக்கிய ஆவணங்கள் தென்படும். வியாபாரத்தில் தேங்கிய சரக்குகள் வெற்றி தீரும். உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள். திட்டமிட்ட வேலையை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரைவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக பாருங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனுக்கு பெரிய நிறுவனத்தில் பணியும் கிடைக்கும். வியாபாரத்தில் ஓரளவு லாபமும் உண்டு. புதிய பங்குதாரர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படவும். உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பீங்க. சோர்வு நீங்கி முகமலர்ச்சியுடன் காணப்படுவீங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. ஆடை ஆபரணங்கள் சேரலாம். உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் உண்டு. அலுவலகத்தில் மேலதிகாரி மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களையும் கவருவீங்க. பழைய நண்பர்கள் வருவாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தங்களை மாற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்தில் லாபம் உண்டு. புதிய இடத்துக்கு கடமை மாற்றுவீங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் பிறக்கும். வயிற்று வலி, மூக்கடைப்பு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். வியாபாரத்தில் சரக்குகள் வெற்றி தீரும். அலுவலகத்தில் அமைதி காப்பது நல்லது. பழைய வழக்குகளை இப்போது பேசி தீர்த்து கொள்வீங்க. பணபரவால மன அமைதியுண்டு. பூர்வீக வீடு, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவலகத்தில் தொல்லை தந்த அதிகாரி ஆதரவு தர ஆரம்பிச்சிடுவாங்க. வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்த முற்படுவீங்க. இழுபறியாக இருந்த பணிகள் நிறைவு பெறும். தந்தை யாருடன் இருந்து வந்த பணி போர் விலகவும் ஆரம்பிச்சிடும்.